ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான வீடியோ. இந்த வீடியோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்க விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான் போயிருந்தோம். மோஸ்ட்டாக இந்த தீம் பார்க் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் நானும் ஒன்று. எனக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கே மொத்தமாக 8 பேர் போயிருந்தோம். அதில் 8 பேரில் 2 பேர் மட்டும்தான் ஆல்ரெடி போயிருக்காங்க. மீதி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் போனோம். இந்த ட்ரிப் போகிறதுக்கு பிப்ரவரி எண்ட்லேயே பிளான் பண்ணோம், மார்ச் எண்டில் போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் மந்த் எண்ட்னா யார்கிட்டயும் பட்ஜெட் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 12 சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா 13th சண்டே, 14th வந்து தமிழ் நியூ இயர், எல்லாருக்கும் போயிட்டு வந்து ரெஸ்ட்டும் வேணும். ஸோ நாங்கள் அந்த டே பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு 6:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வெயிலுக்கு முன்னாடியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஒரு 8:45 அந்த மாதிரிலாம் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே லைனாக இருக்கும். விஜிபி வண்டர் வேர்ல்டு, மெரைன் கிங்டம், அப்புறம் ஸ்னோ கிங்டம், அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிங்டம். விஜிபி யூனிவர்சல் கிங்டமோட மெரைன் கிங்டம் வந்து காம்போவாக காட்டுச்சு. ஆன்லைனில் நாங்கள் வந்து புக் மை ஷோவில் பார்த்தோம். தீம் பார்க்குக்கு 850, அதுக்கப்புறம் வந்து காம்போக்கு வந்து 1150. நாங்கள் காம்போலாம் எதுவும் எடுக்கல, ஏன்னா எங்களுக்கு இதுவே டைம் பத்தாது. ஏன்னா இதுலேயே எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணும். நாங்கள் அங்கே ரீச் ஆன உடனே வெளியில் வந்து ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு உள்ளே போயிட்டோம். ஏன்னா ரைட்லாம் போகிறதுனால மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டா சில பேருக்குலாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் அதை மட்டும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு உள்ளே போயிட்டோம். பைக் பார்க்கிங்லாம் வந்து அந்த ஸ்னோ கிங்டம் கிட்ட பார்க்கிங் இருந்துச்சு. பைக்குக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே அப்படியே பைக் விட்டுட்டு இங்கே நடந்து வர மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நிறைய ட்ரீஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் வந்து ட்ரம்ஸ்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டோம் டிக்கெட்ஸ்லாம் எடுக்க. அங்கே ஒரு 3 கவுண்டர் இருந்துச்சு. கேஷ்க்கு தனியாக கவுண்டர் இருந்துச்சு, அப்புறம் ஸ்கேனர் அண்ட் கார்ட்ஸ்க்குலாம் தனி கவுண்டர் இருந்துச்சு. நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு போனோம். 850 டிக்கெட். ஆனால் அங்கே போய் கேட்டால் 950 பர் ஹெட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வீக்கெண்ட்னால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. அங்கே ரைட்ஸில் லைனில் நிற்கிறவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி டிக்கெட் வந்து நேற்று தான் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே யாரா இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க, டிக்கெட் பட்ஜெட்லாம் போடுறீங்கன்னா 950 அப்படின்னே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. மற்ற டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, ஏன்னா உள்ளே வந்தாலும் மூஞ்சிலாம் கண்டிப்பாக கேவலமாக ஆகிடும் இந்த வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இந்த ரைட் தான் ஃபஸ்ட்டு போனது. இது ஒரு சின்ன ரைட் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் சுற்றாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரைடுக்கு தான் போயிருந்தோம். அந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடியே பார்க்குறப்பே எல்லாரையும் அலற விட்ட ரைடு இது. என்னோட கொலீக் ஒருத்தவங்க, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, இது பார்க்குறப்பே தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடியாது, இவ்வளோ காசு கொடுத்து வந்திருக்கோம், எல்லாரும் எல்லா ரைடுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடுக்கு இழுத்துட்டு போயிட்டோம். இந்த ரைட் பார்க்குறப்ப பயமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கன்னா அவ்வளோ பயம்லாம் இருக்காது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் யாருன்னா போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க.
சில பேர் பயத்தில் கத்துவாங்க, சில பேர் எக்ஸைட்மெண்ட்டில் கத்துவாங்க. ஆனால் அந்த கத்துறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகாமல் விட்டுறாதீங்க. நல்ல வேளை நாங்கள் நினச்சிட்டு போன அளவுக்கு கூட்டமே இல்லை, ஓரளவுக்கு காலியாகவே தான் இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் வீக்கெண்ட் வேறு, ஏன்னா நெக்ஸ்ட் 2 days வந்து லீவு, ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ஓரளவுக்கு காலியாகவே தான் இருந்துச்சு. ஒரு ரைடுக்கும் 2-3 ரவுண்டு போகிற அளவுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் போன வாட்டி எம்ஜிஎம் போயிருந்தோம், ஆனால் சண்டேயில் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரைடுக்கே நாங்கள் 1 hour வெயிட் பண்ணி தான் போனோம். அது கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே பரவாயில்ல. நெக்ஸ்ட் நாங்கள் இந்த ஜெயிண்ட் வீல் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஜெயிண்ட் வீலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி எம்ஜிஎம்ல போனப்போ நாங்கள் போவே இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விட்டுட்டோம். ஈவினிங் அந்த வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம போகிறப்பே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்கே இந்த மேலேருந்து வியூ பார்க்கணுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த குயின்ஸ்லாண்டில் ஃப்ரீ ஃபால் ரைடுக்கு போனால் மேலேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருக்கும், ஆனால் அதை பயத்தோடையே பார்ப்போம். ஏன்னா ஃப்ரீ ஃபால் ரைடு அந்த மாதிரி அந்த ரைடுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரைடில் எந்த பயமும் இருக்காது, மேலேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் இங்கே மேலேருந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து டாப் கன் போகணும், ஒருத்தர் வாங்க நாங்கள் வாட்டர் ரைடுக்கு போயிடலாம் இதை முடிச்சுட்டு உடனே அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ரோலர் கோஸ்டர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கண்டிப்பாக எல்லா ரைடும் முடிச்சுட்டு தான் போனோம், ஏன்னா ஒரு ரைடு கூட விடக்கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தோம். ஆனால் அல்டிமேட் என்ன தெரியுமாங்க, இந்த விஜிபிலேயே முக்கியமான ரைடு அந்த டாப் கன். நாங்கள் இந்த ஜெயிண்ட் வீல்லேருந்து பார்க்குற வரைக்கும் எல்லா ரைடும் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு போய் பார்க்குறோம், அங்கே வந்து யாருமே இல்லை அந்த டாப் கன் கிட்ட. டைமிங் வந்து 5:45 PM அப்படின்னு போட்டு இருந்துச்சு. சரி வாட்டர் ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து போகலாம், முடிச்சுட்டு போய் பார்த்தா கூட அங்கே யாருமே இல்லை, அந்த ரைடு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க போலாங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஜெயிண்ட் வீல் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு அக்கா வந்து பதட்டமாக வந்து அங்கே இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டக் ஆகி வந்து நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிளியராக எந்த ரைட்லாம் அப்படின்னு தெரியல. நாங்கள் அப்புறம் நினச்சிக்கிட்டு ஒருவேளை அந்த ரைடு தான் இருக்கும் போல அது, ஏன்னா 2 ரைடு மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, அது எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். இந்த ரைடில் மட்டும் எனக்கு ஃப்ரண்ட்டில் உட்காந்து பழக்கமே இல்லை. நான் வந்து எல்லா ரைடுக்குமே போயிடுவேன், ஆனால் எனக்கு இந்த ரைடில் மட்டும் ஃபர்ஸ்ட்டில் உட்காந்து போக அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் என் தங்கச்சி வாண்டடாக ஃபர்ஸ்ட்டில் நான் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா. இன்னும் சொல்ல போனால் அந்த எம்ஜிஎம்ல ரேஞ்சர் ரைடு அந்த ரைட்லையுமே முன்னாடி போயிட்டு சிங்கிளாக உட்காந்தா. இதுக்கும் கூப்பிட்டா முன்னாடி வந்து உட்காரு, நான்லாம் வரல, நான் பின்னாடியே போய் உட்காந்துக்கிறேன்னு போய் உட்காந்துட்டேன். விஜிபியில் இருக்க இந்த ரோலர் கோஸ்டர் வந்து தலைகீழெல்லாம் சுத்தாது, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் தான், அதுவும் இது சின்ன ரோலர் கோஸ்டர் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜெயிண்ட் வீலையும் அப்புறம் இந்த ரோலர் கோஸ்டர்லையும் 2 இடத்துலையுமே வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு வேணா அது சாஃப்ட் காப்பியாக ஃபோனில் கூட அனுப்பிடுவாங்க. அதுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்மளை எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் அனுப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோட்டோவை பிரிண்டாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் மட்டும் இந்த புல் ரைடுக்கு போயிருந்தோம். இது வந்து நம்ம டிக்கெட்ஸில் இன்க்ளூட் ஆகாது, இது வந்து தனி சார்ஜஸ். இது வந்து பர் ஹெட்டுக்கு 80 rupees. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே 12D ஷோ, அது வந்து 120 rupees பர் ஹெட்டுக்கு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னென்னா அந்த கயிறை நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா வலிக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா நீங்கள் போகிறப்ப கேஷாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நாங்கள் இது பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணுறோம், பட் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா அங்கே ஜியோ நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்காதான். பட் இருந்தாலும் நாங்கள் வேறு நெட்வொர்க்லேருந்தும் ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. அதனால நீங்கள் மேக்ஸிமம் கேஷாக கொண்டு போயிடுறது பெட்டர். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த ஆக்டோபஸ் ரைட் தான் போயிருந்தோம். இது பார்க்குறப்போ உங்களுக்கு சாதாரணமாக சுற்றுற மாதிரி தானே தெரிஞ்சுது. என்னோட ஃப்ரெண்டு வந்து இதை பார்த்துட்டு அந்த ரைட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படின்ட்டு வெளியிலேருந்தே புக் பண்ணி வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டால் அதில் ஒன்று இருக்கிறதுல ஒரு ஸ்பீட் சுற்றுதான். அதில் 2 வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றுமா. நான் எதில் ஃபாஸ்ட்டாக சுற்றுதோ அதில் தான் போய் உட்காருவேன் அப்படின்ட்டு உட்காந்தாங்க. ஆனால் அந்த ரைடு முடிச்சுட்டு வெளியில் போய் கீழே உட்காந்துட்டாங்க, எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்பீட்லாம் தெரியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் உட்காந்தது மீடியம் ஸ்பீடு தான் அப்படின்னா. சரி நீங்கள் தானே வீராப்பா கேட்டீங்க, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க இன்னொரு ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம்.
எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் இந்த ரைடுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து நம்மளுக்கு பசியை விட தண்ணி தான் ரொம்ப தாகமாக இருக்கும். ஸோ நீங்கள் போகிறப்ப கேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு போயிடுங்க. அங்கேயே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அப்படியே இருக்குது, இல்லைன்னா நிறைய ஷாப்ஸும் இருக்குது. இதுவுமே என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரைட். ஸ்டீவ் கொஞ்சம் ரைடு முடிச்சோடனே வாங்க நம்ம வாட்டர் கேம்ஸ்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டே இருந்தான். ஏன்னா நான் முக்கியமாக வந்ததே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இதோ இந்த ஒரு ரைடு மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டர் கேம்ஸ் போகவே கிட்டத்தட்ட 3:45 கிட்ட ஆயிடுச்சு. இந்த வாட்டர் கேம்ஸ்ல நான் அவ்வளோ வீடியோ எதுவுமே எடுக்கல, ஏன்னா அங்கே நம்மளால பேகும் வந்து வெளியில வைக்க முடியாது. சரி பேக்லாம் மட்டும் வெளியில வச்சுட்டு எல்லாரோட ஃபோன்ஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு லாக்கர் வாங்கிட்டு நாங்கள் ஃபோன் எல்லாத்தையும் லாக்கருக்குள்ளே வச்சுட்டு போயிட்டோம். அதனால அந்த வாட்டர் கேம்ஸ் கிட்ட என்னால் வீடியோவே சுத்தமாக எடுக்க முடியல. நாங்கள் அந்த ரைடு முடிச்சுட்டு தண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஐஸ்கிரீம் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்குமே சேம் அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. எல்லாரும் பே பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து ப்ராசஸிங்லேயே நின்றுடுச்சு. நாங்கள் அப்படியே வாட்டர் கேன் அப்புறம் இந்த ஐஸ்கிரீம்லாம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரைடுக்கு தான் போயிருந்தோம். இதில் வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுத்தம். அந்த ரைடில் போய் உட்காந்தது தான் இந்த வெயிலுக்கு செம்ம காற்று வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ரைட் ஸ்டீவ் கிட்ட இதுதான் லாஸ்ட் ரைடு, இது முடிச்சுட்டு நம்ம வாட்டர் கேம்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படியே அந்த ரைடு முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்க வழியில தான் இந்த ரைடும் பார்த்தோம். இதுவுமே நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு தலைகீழெல்லாம் சுத்தம். நம்ம போனால் இதுக்கும் போகணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்தேன். பட் இதுவும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு இதை பார்த்துட்டு கன்ஃபியூஷன், ஸ்டக் ஆகி நின்னது இந்த ரைடா இல்லைனா அந்த டாப் கன் ரைடா அப்படின்னு தெரியல. அப்புறம் ஸ்டீவ் வாட்டர் கேம்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். சாப்பிடல, சரி வாட்டர் கேம்ஸ் உள்ளெல்லாம் போயிட்டா நம்ம நைட்டு தான் வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ரைட் தான் எதுவும் போக போகிறது இல்லைல்ல, கொஞ்சமாக எல்லாரும் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அங்கே பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பரோட்டா இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த வாட்டர் கேம்ஸ்லலாம் வந்து வேவ் பூலில் டிஜே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸு, அதுக்கப்புறம் குறிஞ்சி ஃபால்ஸ், அப்புறம் இந்த வாட்டர் ஸ்லைட்ஸு அது எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ராப் ரைட் அதுக்கும் போகலான்னு எங்கள் பாய்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு செம்ம ரஷ்ஷு, கூட்டம் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. அதனால நாங்கள் அதுக்கு போகவே இல்லை. வாட்டர் கேம்ஸ் எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு மைனஸ்னா அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகாதனால ஃபோட்டோஸும் எடுக்க முடியல, வீடியோஸும் எதுவுமே எடுக்க முடியல. அதெல்லாம் முடிக்கவே எங்களுக்கு 5:45, 6 அந்த டைம் ஆயிடுச்சு. அங்கே அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் பேலன்ஸ் மிச்சம் வச்சிருக்க ரைடெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ஷிப் ரைடுக்கு தான் நெக்ஸ்ட் நாங்கள் போனோம். அது முடிச்சுட்டு அந்த ஹார்ஸ் ரைடு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போயிட்டு அப்புறம் அந்த பலூன் ரைட் போகலான்னு போனோம். ஆனால் அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டவர் ரைட் மாதிரி இருந்துச்சு, அதுக்கும் போனோம். இது எல்லாமே முடிக்கவே 7:45, 8 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே சாப்பிடாமையா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஜிபிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற டெல்லி தாபாக்கு தான் போயிருக்கோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாபா. அதோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கார்டன் செட்டப்பில் அமேசிங்காக இருந்துச்சு பார்க்கவே.
ஒரு மினி பார்பிக்யூவே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டு வந்துட்டு எல்லாருக்கும் செம்மையாக பசி வேறு. நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸில் வந்து ஹனி சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு, அப்புறம் மெயின் கோர்ஸில் வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், நான் அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் சிக்கன் டிக்கா மசாலா, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து தயிர் சாதம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ நான் தயிர் சாதம் சாப்பிட்னானே வாங்க எல்லாரும் தாபா போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி விஜிபி போயிருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட்டான ரைடு எதுன்னு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் அம்யூஸ்மெண்ட் பார்க் எதுன்னு அப்படின்னும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். டாடா பாய்.